உழைப்பால் உயரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா துலா ராசி என்பவர்களை சொல்லலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராசியை பார்க்கும் செவ்வாய் உங்களுக்கு வேகத்தை அதிகப்படுத்துவார், திட்டமிட வைப்பார். ரொம்ப திட்டமிட்டு செயல்படுவீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். உங்களுக்கு இதனால் வரைக்கும் தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, குடும்ப ரீதியாக ஒரு சில சங்கடங்கள் இருந்தது இல்லையா, அந்த சங்கடங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் திட்டமிட்டு சரி பண்ணுவீங்க. வாழ்க்கை துணையால் ஒரு சில பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்த துளாராசிக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஜூன் 29ஆம் தேதி முதல் அஷ்டமத்தில் சஞ்சரித்திருந்த செவ்வாய் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை, மனதில் ஒரு விதமான பயம், தேவையில்லாத பிரச்சனை, ஒரு சில நெருக்கடிகள், இதெல்லாமே கடந்த நாட்களில் நம்மளுடைய துளாராசி என்பவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. வருகின்ற நாட்களில் இந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ஜீவஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகரித்தாலும் திட்டமிட்டு செயல்பட வைப்பார் செவ்வாய். அதனால் ஓரளவுக்கு இந்த காலகட்டம் நம்மளுடைய துளாராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, நீங்கள் கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த காலகட்டத்தில் ஆர்வமாக அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், ஆடம்பரமாக ஒரு கார் வாங்கலாம், ஆடம்பரமாக ஒரு வீடு கட்டலாம், ஆடம்பரமாக ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம், சின்னதாக தொழில் தொடங்குறத விட கொஞ்சம் பெருசாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம்லாம் இந்த துளாராசிக்கு வரும். இப்படி வர்றதுனால என்ன பண்ணுவீங்க, கையில் இருக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணி அந்த ஆடம்பரமாக ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்தையோ ஒரு காரையோ வேணுங்கிற பொருளை வாங்குவீங்க. இதனால் உங்களுடைய கையிருப்பும் கரையிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செயல்படுங்க. ஆசை காரணமாக கொஞ்சம் இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வசிக்கிற இடத்துலையே கூட ஒரு சில இடைஞ்சல்கள், அக்கம்பக்க உறவுகளால் ஒரு சில தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பெரும்பாலான கிரகங்கள் அப்படி தான் இருக்குது. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த துளாராசிக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்களால் ஏதாவது ஒரு தொந்தரவுகளோ ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்களோ அவங்க மூலிமா மன வருத்தமும் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலுமே நம்மளுடைய துளாராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் உரிய ஆலோசனை எடுத்து அதன் பிரகாரம் செயல்படுறது நல்லது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக ஏதாவது மருத்துவ செலவு, ஒரு சின்னதாக மெடிக்கல் ரீதியாக ஏதாவது ஒரு செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குருவுடைய பார்வை இருக்கிறது, தனாதிபதி குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்குது. குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதி இருக்கும். கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். கணவனுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். தேவைக்கேற்ப பண வசதி ஓரளவுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் காப்பாற்றுறதுக்கான அந்த நல்ல வழிகள்லாம் உங்களுடைய கண்ணால் தென்படும். கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் காப்பாற்றுவீங்க. அதனால் நல்ல ஒரு பெயர், கொடுத்த வாக்கை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்கள் பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக ஒரு சில இடத்துல இடமோ ஒரு வீடோ வாங்குறீங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த பத்திரங்கள்லாம் பதிவு செய்யும்போது ஏதாவது வில்லங்க இருக்கா, பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அந்த பத்திரங்களில் கையெழுத்துறது நல்லது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, கனவு, இந்த இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஆசை அதிகமாகும். அந்த ஆசைகள் நிறைவேற்றுறதுக்கான சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும். இது ஓரளவுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ஆடம்பரமாக இந்த மாதிரி பொருள்கள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில செலவுகள், கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், இது இந்த பக்கம் ஒரு பிரச்சனையாக முடியறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செலவு செய்யுங்க. உங்கள்கிட்ட என்ன பட்ஜெட் இருக்கோ அதற்கேற்றார் போல் ஒவ்வொரு விஷயங்களும் செய்கிறது இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் கூடுதலாக கேர் எடுத்துக்கோங்க. அவங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய செயல்பாடுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முரண்பாடாக இருக்கலாம். அதனால் ஒரு சில மன வருத்தங்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த துளாராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படணும் அப்படின்னா ஒரு சில இடைஞ்சல் வரத்துக்கான ஒரு சூழல் இருக்குது. திட்டமிட்டு செயல்படுங்க. ஒரு முதலீடே ஒரு தொழிலில் போடுறீங்கன்னா கூட கொஞ்சம் பிளான் பண்ணி செய்யுங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் இடைஞ்சல்கள் வரும். உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கிட்ட அல்லது அந்த தொழில், எந்த தொழில் தொடங்க போகிறீங்களோ அந்த தொழில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய
தொழிலதிபர்கிட்ட அந்த தொழிலை பற்றி டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அந்த தொழிலை தொடங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, இதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த துளாராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில் நிதானம் இருக்கட்டும். சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும், வாக்குவாதம் பண்ணி அந்த பிரச்சனை பெருசாகலாம். பொதுவாக துளாராசிக்கு வாக்குவாதம் பண்ணுறது இதெல்லாம் பிடிக்காது. ஒரு இடத்துல அவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தாங்கன்னா தான் அந்த இடத்துல அவங்க பேசவே ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் வாக்குவாதம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும். கொஞ்சம் அனுசரணையாக போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிங்க. உங்களுக்கு ஜூலை 10ஆம் தேதி சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். புதுசாக தொழிலோ வியாபாரமோ தொடங்குறீங்கன்னா இந்த ஜூலை 10 அதாவது சந்திராஷ்டம நாட்களில் பொதுவாக நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். துளாராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு இருக்கிறதுனால எல்லாவற்றிலையுமே ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேகம் அதிகமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய சுறுசுறுப்புக்கு ஏற்ற புத்திசாலித்தனமும் இந்த காலகட்டத்தில் இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு சில இடைஞ்சல்கள் வரும். திட்டமிடாமல் அவசரமாக ஒரு சில விஷயங்களில் இறங்கிடுவீங்க. அதனால் ஒரு சில இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. ஒரு சிலருக்கு குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படலாம். உங்களுடைய பேச்சு திறனால் அந்த சலசலப்புகள் சரியாகும். பிள்ளைங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அன்பான வார்த்தைகளை பேசுங்க. பொதுவாக நீங்கள் அன்பாக தான் பேசுவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சில் நிதானம் இல்லாமல் தடிமனான வார்த்தைகளை பேசிடுவீங்க. அதனால் ஒரு சில மன வருத்தங்கள் மனக்கசப்பு வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அக்கம் பக்க உறவுகளால் ஒரு சில இடைஞ்சல்கள் வரலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு சிலர்கிட்ட இருந்து பணம் கொடுத்துருப்பீங்க, இந்த டைமுக்குள்ளே அவங்க திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த டைமுக்குள்ளே இங்கே கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால் ஒரு சில மன வருத்தங்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பாக்கியாதிபதி விரையாதிபதியுமான புதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். திட்டமிட்ட வேலையை கரெக்டான டைமில் செஞ்சு கொடுப்பீங்க. எடுக்கிற வேலையில் ஒரு முழு கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஒரு சிலருக்கு மறதி போன்ற பிரச்சனைகள் வரும். ஒரு வீட்டு சாவியை கூட எங்கே வச்சேன்டா மறுபடியும் தேடுவீங்க. ஆனால் கையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளி வெளியே மாற்றி தேடிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த காலகட்டத்தில் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் வரத்துக்கான ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால எல்லா விதமான நெருக்கடிகளும் கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லலாம். தலைக்கு மேலே வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடைஞ்சல்கள் வந்தாலும் பெருசாக பாதிப்பு நமக்கு தரல அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் அதில் விலக்கி வர்றது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மனதில் ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். மனதில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, சரியாக தூக்கமில்லாத ஒரு சூழ்நிலை, எதிரிகளால் சின்ன சின்ன சங்கடங்கள், இதெல்லாமே கொஞ்சம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. என்னடா எல்லாமே பிரச்சனையாக இருக்குது சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் அந்த துளாராசிக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் புதுசாக ஒரு முயற்சி ஒரு தொழிலில் இறங்குறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் நிதானமாக இருங்க. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு தொழிலையோ ஒரு குறிப்பாக பார்ட்னரோடு சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அவசரம் காட்டாமல் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபத்தி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தில் ஞானமோட்சக்காரகன் கேது இருக்கிறதுனால தேவைக்கேற்ப வருமானம் ஒரு பக்கம் கிடைத்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் கூடவே வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. விசாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார். இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது குரு 10ஆம் இடத்துல இருந்தால் பதவி பறிபோகும் அப்படிம்பாங்க. மேலதிகாரிகளால் கொஞ்சம்
இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மேலதிகாரிகிட்ட வாக்குவாதம் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை, நெருக்கடிகள் வர மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கில் கூட ஒரு சில பின்னடைவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. செய்கிற தொழிலில் கூட போதுமான லாபம் இல்லாமல் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மனம் கொஞ்சம் தெளிவில்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை. பொதுவாக நம்மளுடைய விசாக நட்சத்திரக்காரங்க எப்பவுமே மனதை ரொம்ப தெளிவாக வச்சுருப்பாங்க, எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் மனதில் நிறைய குழப்பங்கள், சங்கடங்கள், என்ன பண்ணுறது அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறது ஓரளவுக்கு ப்ளஸ் அப்படின்னா கூட சுக சத்ரு ஜெயஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். ஆனால் மனதில் ஒரு நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கான நல்ல நல்ல வழிகளில் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய விசாக நட்சத்திரக்காரர்களுடைய கண்ணில் தென்படும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த சந்தோஷம், தாய்வழி உறவுகளுடைய அன்பு, ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும். 6ஆம் இடத்துல சனி பகவான், குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது ஓரளவுக்கு நன்மை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய ரீதியாக சின்ன தொந்தரவுகள் வரும், மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, கொஞ்சம் பய உணர்வு வரும். காலகட்டத்தில் இதெல்லாம் இல்லைன்னா தான் விஷயம். ஏன்னா இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கும்போது மனதில் ஒரு விதமான பயம், பதட்டம் இதெல்லாமே இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஜூலை 6 வரையிலும் ஜீவஸ்தானத்தில் செஞ்சிருது சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது, வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. திட்டமிட்டு செயல்படுறது ஓரளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். லாபக்கேது இருக்கிறதுனால ஓரளவுக்கு பாதுகாப்பார். பொருளாதாரத்தில் இருந்த அந்த பின்னடைவுகளை கொஞ்சம் சரி செய்வார். சில நேரத்தில் குடும்பத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இதை மட்டும் செய்யுங்க. அதோட கூட நாங்கள் சொன்ன பரிகாரங்களையும் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக